வணக்கம். முன் செய்திகளுக்காக முத்தமிழ் செல்வி. இன்றைய முதன்மை செய்திகள். என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் 5ஆம் ஆண்டு விழா. அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நிர்வாகிகள், தொண்டர்கள் முதல்வர் ரங்கசாமிக்கு வாழ்த்து. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் சுப்பையா பிறந்தநாள் கொண்டாட்டம். கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை. வாலிபரை கொலை செய்ய முயன்ற சம்பவத்தில் கோட்டக்குப்பத்தில் பதுங்கி இருந்தவர்கள் கைது. புதுவை போலீசார் தகவல் படி தமிழக போலீஸ் மடக்கியது. இனி விரிவான செய்திகள். என்ஆர் காங்கிரஸ் ஆண்டு விழாவினை முன்னிட்டு கட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற விழாவில் தலைவர்களின் படங்களுக்கு முதல்வர் ரங்கசாமி மாலை அணிவித்தார். அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் ஆண்டு விழா சனிக்கிழமையன்று எல்லை பிள்ளைச்சாவடியில் உள்ள அலுவலகத்தில் கொண்டாடப்பட்டது. இதில் முதல்வர் ரங்கசாமி, கட்சியின் பொதுச் செயலாளர் பாலன், அமைச்சர்கள் ராஜவேலு, பன்னீர்செல்வம், தியாகராஜன், சட்டமன்ற உறுப்பினர்கள், வாரிய தலைவர்கள், அனைத்து பிரிவின் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அப்போது முதல்வர் ரங்கசாமி பூஜைகள் செய்து தலைவர்களின் படங்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முதல்வர் ரங்கசாமி, மாநில மக்களின் நலனுக்காக துவங்கப்பட்ட கட்சி ஆட்சியை பிடித்து மக்களுக்காக சேவையாற்றி வருகிறது என்றும், விடுபட்ட திட்டங்கள் அனைத்தும் தற்போது படிப்படியாக நிறைவேற்றப்படுகிறது என்றார். மாணவர்களின் கல்விக்கு முக்கியத்துவம் அளித்து அவர்களுக்கு கல்வி உதவித்தொகை உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் நிறைவேற்றப்படுவதாக பெருமிதம் தெரிவித்தார். புதுவையில் இந்திய கம்யூனிஸ்ட் தலைவர் வ. சுப்பையாவின் பிறந்த தினத்தை முன்னிட்டு அவரது உருவ சிலைக்கு அமைச்சர்கள் பன்னீர்செல்வம், தியாகராஜன் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுவை செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் வ. சுப்பையாவின் 105வது பிறந்த தினம் சனிக்கிழமை கொண்டாடப்பட்டது. இதனை முன்னிட்டு நெல்லித்தோப்பில் அமைந்துள்ள அவரது உருவ சிலைக்கு அமைச்சர்கள் பன்னீர்செல்வம், தியாகராஜன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதேபோன்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் மாநில செயலாளர் விஸ்வநாதன், தேசிய குழு உறுப்பினர் கலைநாதன் மற்றும் கட்சியினர் ஊர்வலமாக சென்று மாலை அணிவித்தனர். இதில் கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். புதுவை அருகே வாலிபரை கொலை செய்ய முயன்ற வழக்கில் காரில் தலைமறைவாக இருந்த 7 பேர் கொண்ட கும்பலை போலீசார் கைது செய்தனர். புதுவை கருவடிக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த சதீஷ், கிரிதரன் ஆகியோர் நேற்று காலை லெனின் நகர் ஈசிஆர் பேருந்து நிறுத்தத்தில் பஸ்ஸுக்காக காத்திருந்தனர். அப்போது அவ்வழியே காரில் வந்த கும்பல் சதீஷை வீச்சறிவாளால் வெட்டி கொலை செய்ய முயன்றுள்ளனர். அவர்களிடமிருந்து தப்பியோடிய சதீஷ் மற்றும் கிரிதரன் லாஸ்பேட்டை போலீசில் புகார் அளித்துள்ளனர். இதையடுத்து லாஸ்பேட்டை போலீசார் கண்ட்ரோல் ரூமுக்கு தகவல் தெரிவித்து சந்தேகத்திற்கு இடமான காரை பிடிக்குமாறு கூறியுள்ளனர். அந்த கும்பல் அங்கிருந்து தப்பி சென்று கோட்டக்குப்பம் பகுதியில் காரில் அமர்ந்து சதீஷை தீர்த்து கட்ட திட்டம் தீட்டியுள்ளனர். அங்கு சென்ற கோட்டக்குப்பம் போலீசார் அந்த காரை மடக்கி பிடித்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் சதீஷுக்கும் அதே பகுதியை சேர்ந்த பிரேம் என்பவருக்கும் முன் விரோதம் இருந்துள்ளது. இதனால் தனது நண்பர்கள் மோகன், ஸ்ரீதர், அருள் பாண்டியன் உள்ளிட்ட 7 பேர் காரில் சென்று சதீஷை கொலை செய்ய முயன்றது தெரிய வந்தது. இதையடுத்து காரை பறிமுதல் செய்து அனைவரையும் கைது செய்தனர். தகவல் அறிந்த லாஸ்பேட்டை இன்ஸ்பெக்டர் வரதராஜன் தலைமையில் சப் இன்ஸ்பெக்டர் இளங்கோ மற்றும் போலீசார் கருவடிக்குப்பம், சாமி பிள்ளை தோட்டம், லெனின் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் அசம்பாவித சம்பவங்கள் நடக்காமல் தடுக்கும் வகையில் நேற்று மாலை தீவிர ரோந்து பணி மேற்கொண்டனர். அப்போது ரவுடிகளின் வீடுகளை சோதனை செய்தனர். அடித்தடி வழக்கில் தொடர்புடையவர்களிடமும் விசாரணை நடத்தினர். என்ஆர் காங்கிரஸ் ஆண்டு விழாவினை முன்னிட்டு வில்லியனூர் மற்றும் அருமார்த்தபுரத்தில் வாரிய தலைவர்கள் பாலமுருகன், ராஜேஷ் ஆகியோர் கொடியேற்றி இனிப்புகள் வழங்கினர். என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் ஆண்டு விழாவினை முன்னிட்டு வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகம் அருகில் கட்சி கொடியேற்று விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட சிறுபான்மையினர் மேம்பாட்டுக் கழக தலைவர் பாலமுருகன் கட்சி கொடியேற்றி இனிப்புகள் வழங்கினார். இதில் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதேபோல் அருமார்த்தபுரம் ரயில்வே கேட் அருகில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் ஆண்டு விழாவினை முன்னிட்டு கொடியேற்று விழா நடத்தப்பட்டது. இதில் கலந்து கொண்ட கதர் வாரிய தலைவர் ராஜேஷ் கட்சி கொடியேற்றி தொண்டர்களுக்கு இனிப்புகள் வழங்கினார். இதில் கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். புதுவையில் நாம் தமிழர் கட்சி சார்பில் வீர தமிழர் முன்னணி துவக்கி வைக்கப்பட்டது.
நாம் தமிழர் கட்சி வீர தமிழர் முன்னணியை கதிர்காமம் முருகன் கோவில் அருகில் சனிக்கிழமை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியினை வீர தமிழர் முன்னணி பொறுப்பாளர் தமிழ்குமரன் ஒருங்கிணைந்து தொடக்கி வைத்தார். நாம் தமிழர் கட்சி மாநில நிர்வாகிகள் வேல்சாமி, விஜயலட்சுமி, செழியன், இளங்கோவன், செல்வராசு, மதியழகன், கௌரி, கலா, கார்த்திகேயன், இளைஞர் பாசறை மருத்துவர் விக்ரம், மணிபாரதி, சுந்தரம் மற்றும் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கோடைக்காலம் துவங்குவதற்கு முன்பாகவே புதுவையில் குவிந்துள்ள தர்பூசணி பழங்கள். பனிக்காலம் முடியாமல் இருப்பதால் மக்கள் தயக்கம். நீர்நிலை பகுதிகளில் பறவைகளை வேட்டையாடும் கும்பல் மீது கடும் நடவடிக்கை, வனத்துறையினர் எச்சரிக்கை. விபரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. புதுவை மணக்குள விநாயகர் மருத்துவக் கல்லூரி ஆண்டு விழாவில் மாணவ மாணவியருக்கு திரைப்பட இயக்குனர் ராம் பரிசு வழங்கி பாராட்டினார். புதுச்சேரி ஸ்ரீ மணக்குள விநாயகர் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையில் மந்த்ரா 2015 கல்லூரி ஆண்டு விழாவில் சினிமா பட இயக்குனர் ராம் பங்கேற்றார். புதுச்சேரி மதகடிப்பட்டு ஸ்ரீ மணக்குள விநாயகர் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை மந்த்ரா 15 8ஆம் ஆண்டு கல்லூரி விழா நடைபெற்றது. ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி நிறுவன தலைவர் மற்றும் மேலாண் இயக்குனர் தனசேகரன் தலைமை தாங்கினர். கல்லூரி டீன் அமரநாதன் வரவேற்றார். கல்வி நிறுவன துணைத் தலைவர் சுகுமாரன், கல்வி நிறுவன செயலாளர் நாராயணசாமி, கல்லூரி இயக்குனர் டாக்டர் டி ராஜகோவிந்தன், டீன் காக்னி ஆகியோர் வாழ்த்தி பேசினர். கல்லூரி இயக்குனர் ராஜகோவிந்தன் பேசும்போது மாணவர்களின் சாதனைகளை பற்றியும் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் பல்கலைக்கழக தேர்வுகளில் பெற்ற தரவரிசை பட்டியல் பற்றியும் குறிப்பிட்டு பல பாடங்களில் முதன்மை பெற்ற மாணவர்களை பாராட்டினார். சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட சினிமா பட இயக்குனர் ராம் பேசும்போது மனித வெற்றிக்கு இன்றியமையாதது நம்பிக்கை, உன்னையே நீ நேசி, மற்றது தானாக நடைபெறும் என்றும் அவர் வாழ்க்கையில் நடைபெற்ற பல்வேறு செய்திகளை மாணவ மாணவிகளுக்கு புரியும்படி நகைச்சுவையோடு எடுத்துரைத்தார். மாணவர்களின் கேள்விகளுக்கு உற்சாகமான முறையில் பதில் சொல்லி அனைவரையும் மகிழ்வித்தார். தொடர்ந்து பல்கலைக்கழக தேர்வுகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள், சான்றிதழ்களையும் வழங்கினார். இவ்விழாவில் கல்லூரி துணை முதல்வர் டாக்டர் வெற்றிக்கொடி, ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரி இயக்குனர் முனைவர் வெங்கடாச்சலபதி, மணக்குள விநாயகர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கல்லூரி முதல்வர் முனைவர் மலர்கன், ஸ்ரீ மணக்குள விநாயகர் செவிலியர் கல்லூரி முதல்வர் தனுசு, ஸ்ரீ மணக்குள விநாயகர் பாலிடெக்னிக் கல்லூரி முதல்வர் காஞ்சனா, வெங்கடேஸ்வரா கல்வியியல் கல்லூரி முதல்வர் சுரேஷ் அன்புசெல்வம், நளினி ராஜகோவிந்தன் மற்றும் மருத்துவ பேராசிரியர்கள், மருத்துவர்கள், பேராசிரியர்கள், மாணவ மாணவிகள், பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். ஒரு 1.5 கிலோமீட்டர் நீளம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கோயம்புத்தூர் பிளாட்ஃபார்மை தாண்டியும் அந்த வண்டி நின்றுச்சு. அந்த வண்டியினுடைய கடைசி பெட்டியில் நான் ஏறினேன். அந்த கடைசி பெட்டி 72 பேர் இருக்க வேண்டிய அந்த பெட்டியில் அப்பவே கிட்டத்தட்ட ஒரு 400-500 பேர் இருந்தாங்க. உள்ளுக்கு ஏறவே முடியாத மாதிரியான ஒரு சூழல். ஒரு வழியாக ஏறி உள்ளுக்கு போயாச்சு. உட்காரெல்லாம் முடியல, நின்றுட்டே இருக்கும். அதில் நிறைய காவி வேட்டி கட்டியவர்கள், விதவிதமான ஆட்கள். அந்த ரயில் மதுராவை தாண்டி டெல்லியை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. பாபர் மசூதி இடிப்பதற்கு முந்தைய வருடம். கரகோஷங்களால் நிரம்பி இருக்கிறது.
அந்த வண்டியில் அதற்கு அடுத்த நிறுத்தத்திலும் யாரோ ஏறினார்கள், ஆனால் யாருமே இறங்கவில்லை. கிட்டத்தட்ட தமிழ்நாடு போறப்ப அந்த வண்டி பெட்டிக்குள்ள யாருமே ஏற முடியாது. அடுத்த நாள் காலையில விடிக்குது. டிசம்பர் மாதம் குளிரா இருக்குன்னு பார்த்தா பகல்ல வந்தா ஆந்திராக்கு அந்த பக்கம் அடிக்கிற வெயில் நம்ம ஊர் சம்மரோட பயங்கரமா இருக்கு. அந்த இரும்பு பெட்டிகள் அப்படியே சுட 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 தொடங்குது. எல்லாருமே யாருமே அந்த பெட்டியினோட இன்னொரு சிக்கல் என்னன்னா, எந்த ரயில்வே ஸ்டேஷன்லயும் போய் வண்டி நிற்கிறப்ப அந்த பெட்டி மட்டும் 1/2 கிலோமீட்டர் தள்ளி இருக்கும். ஸோ அந்த பெட்டிக்கு டீ வராது, அந்த பெட்டிக்கு வாட்டர் வராது, அந்த பெட்டிக்கு பிஸ்கட் வராது, அந்த பெட்டிக்கு சாப்பாடு வராது. அந்த பெட்டியில் மனிதர்கள் இருப்பாங்க. தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன மருத்துவத்துறை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ மருத்துவர் ஒருத்தர் தான் தன்னிடம் வரக்கூடியவர் ஆணா பெண்ணா, அவர் எந்த மதம் எந்த ஜாதி என்று பார்க்காத ஒரு தொழிலை செய்தவர். ஆக மகத்தான கலைஞர்கள். புதுவையில் கோடைக்காலம் துவங்குவதற்கு முன்பாகவே கிராம பகுதிகளில் இருந்து கொண்டு வரப்பட்டுள்ள தர்பூசணி பழங்களை வாங்குவதில் நகர பகுதி மக்கள் அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர். பருவமழை தீவிரம் கடந்த ஆண்டு குறைந்து விட்டதால் பனியின் தாக்கம் 2 மாதங்களுக்கு மேலாக நீடிக்கிறது. இருப்பினும் பகல் நேரங்களில் வெயிலின் தாக்கம் துவங்க ஆரம்பித்துள்ளது. வழக்கமாக கோடைக்காலம் துவங்கிய பின்னரே விற்பனைக்கு வரும் தர்பூசணி பழங்கள் இந்த ஆண்டு ஜனவரி மாதத்திலேயே விற்பனைக்கு வந்துவிட்டன. தமிழகத்தில் நிலவிடும் மின்வெட்டு பிரச்சினை போன்றவற்றால் விவசாயம் முற்றிலுமாக முடங்கி போன நிலையில் தர்பூசணி பழங்களை பயிரிட்ட விவசாயிகள் குறிப்பிட்ட காலத்திற்கு முன்பாகவே அறுவடை செய்ய துவங்கிவிட்டனர். இதனால் திருக்கோவிலூர் அருகே ஆலம்பாடி கிராமத்தில் பயிரிடப்பட்டிருந்த தர்பூசணி பழங்கள் மறைமலை அடிகள் சாலை, கடலூர் சாலை, விழுப்புரம் சாலை போன்ற இடங்களில் விற்பனைக்காக குவிக்கப்பட்டுள்ளன. வழக்கமாக பழத்தின் தோட்டத்திற்கு ஏற்ப விலை நிர்ணயம் செய்யப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு 1 கிலோ 15 ரூபாய் என விற்பனை செய்யப்படுகிறது. வெயில் காலம் துவங்க உள்ள நிலையில் கிராம பகுதிகளில் கொண்டு வரப்பட்டுள்ள தர்பூசணி பழங்கள் உஷ்ணத்தை குறைக்கும் என்பதால் அவைகளை வாங்குவதில் நகர பகுதி மக்கள் அதிக தீவிரம் காட்டி வருகின்றனர். புதுவையில் வயல்வெளிகள் மற்றும் நீர்நிலை பகுதிகளில் வலை விரித்து பறவைகளை வேட்டையாடுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வனத்துறையினர் எச்சரித்துள்ளனர். புதுவையில் வடகிழக்கு பருவமழைக்கு பின்னர் நாரை, மடையான், கொக்குகள் போன்றவை இரை தேடி வயல்வெளிகளுக்கு அதிகமாக வர துவங்கியுள்ளன. இதனை சிலர் வலை விரித்து பிடித்து செல்வதாக வனத்துறையினருக்கு தகவல் வந்ததை அடுத்து வனத்துறையினர் வயல்வெளி பகுதியை கண்காணித்தனர். இதனை கண்டவர்கள் அங்கிருந்து தப்பியோட அருகில் சென்று பார்த்த வனத்துறையினர் வலையில் சிக்கியிருந்த நாரைகள், மடையான்கள் மற்றும் கொக்குகளை மீட்டு மீண்டும் வானில் பறக்கவிட்டனர். பருவநிலை காரணமாக நீர்நிலைகள் அதிகமாக உள்ள பகுதிகளில் உள்ள மீன்கள் மற்றும் புழுக்களை உணவாக உட்கொள்ள பறவைகள் அதிகமாக வருவதை குறிவைக்கும் கும்பல் இவற்றினை வலை விரித்தும் மயக்க மருந்துகள் வீசியும் பிடித்து வருவது கிராம பகுதிகளில் அதிகரித்துள்ளது. வனத்துறையினர் நாள்தோறும் இதுபோன்ற கிராம பகுதிகளில் அடிக்கடி சோதனை மேற்கொண்டால் இரை தேடி வரும் பறவைகள் வேட்டையாடப்படும் நிலைமை மாறும் என்று இயற்கை ஆர்வலர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். புதுவை நகர பகுதியை விட கிராம பகுதிகளில் காணப்படும் பனிப்பொழிவினால் மக்கள் கடும் அவதி அடைந்துள்ளனர். மார்கழி மாதம் என்றாலே பனிப்பொழிவுடன் குளிர் மக்களை வாட்டி வதைக்கும். ஆனால் தை மாதம் துவங்கியும் புதுவை மற்றும் அதன் சுற்றுப்புற கிராம பகுதிகளில் இரவு நேரங்களில் பொழியும் பனியினால் மக்கள் அல்லல் பட்டுள்ளனர். இரவில் நிலவிடும் பனியை சமாளிக்க மங்கி குல்லா, ஸ்வெட்டர், சால்வை போன்றவற்றை அணிந்து கொண்டாலும் பனியினால் ஏற்படும் நடுக்கத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. இதனால் 80% பனியினால் பாதிக்கப்பட்டு மூக்கடைப்பு, ஜலதோஷம் என மருத்துவமனைகளுக்கும் மருந்து கடைகளுக்கும் படையெடுத்த வண்ணம் உள்ளனர். மார்கழி மற்றும் தை மாதம் என்றாலே நினைவிற்கு வரும் கோலம் கூட கொட்டும் பனி காரணமாக இரவு 8 மணிக்கே உதயமாகி விடுகிறது. கடும் பனிப்பொழிவு போன்றவற்றினால் கடற்கரையில் வாக்கிங் செல்பவர்களின் எண்ணிக்கையும் வெகுவாக குறைந்து வருகிறது. கிராம பகுதிகளில் மழையினை போன்று பனி கொட்டுவதால் அந்த பகுதிகளில் வாகனங்களை ஓட்டி வருவது சிரமமாக உள்ளது என்கின்றனர் வாகன ஓட்டிகள். இதுபோன்ற பனிப்பொழிவினால் எப்போதும் 12 மணி வரை போக்குவரத்து நெரிசல் காணப்படும் புதுவை இரவு 10 மணிக்கெல்லாம் உறங்கி போய் விடுகிறது.
புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 29 டிகிரி செல்சியஸாக பதிவானது. நாளைய வானிலை 30 டிகிரி செல்சியஸாக காணப்படுவதுடன் இரவில் கடும் குளிருக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையில் இருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 3 அடியாக காணப்பட்ட கடல் அலை உயரம் நாளை 2 அடியாக காணப்படும் என்றும் தென்மேற்கு திசையிலிருந்து 21 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் 5ஆம் ஆண்டு விழா. அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நிர்வாகிகள், தொண்டர்கள் முதல்வர் ரங்கசாமிக்கு வாழ்த்து. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் சுப்பையா பிறந்தநாள் கொண்டாட்டம். கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை. வாலிபரை கொலை செய்ய முயன்ற சம்பவத்தில் கோட்டக்குப்பத்தில் பதுங்கி இருந்தவர்கள் கைது. புதுவை போலீசார் தகவல் படி தமிழக போலீஸ் மடக்கியது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.